இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் பார்க்க போகிறோம். 16th லெசன் கன்சூமரிசம். சரியா, அதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சூமர்ஸ். சரியா, அதாவது கன்சூமர்ஸை வந்து சுரண்டப்படுதல், கன்சூமரை சுரண்டப்படுதல். ஓகேவா. மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கன்சூமரிசம். ஸோ கன்சூமரிசமோடைய மீனிங் அண்ட் டெஃபினிஷன், அப்புறம் எவால்யூவேஷன் ஆஃப் கன்சூமர் மூமெண்ட்ஸ். தெர் இஸ் ஸோ மெனி கைண்ட் ஆஃப் கன்சூமர் மூமெண்ட்ஸ், கன்சூமர் இயக்கங்கள் இருக்குது. அதோடைய எவால்யூஷன், அதோடைய ஒவ்வொரு வளர்ச்சி, அதுதான் சொல்கிறாங்க. சரியா, பரிணாம வளர்ச்சி. அடுத்தது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. தெர் இஸ் அன் ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட் ஃபார் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. அதை பற்றின விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. த நேச்சர் ஆஃப் சொசைட்டி வாஸ் மோனியோஸ்டிக் அண்ட் இட்ஸ் நீட் வேர் வெரி லிமிட்டட். சரியா, பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிவ்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் த சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் கூட்ஸ் கன்சூம் பை தெம். சரியா, இங்கே வந்து ஒரு சொசைட்டியோட நேச்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதோட நீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சரியா, ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி பீப்புள் எல்லாமே ரூரல் ஏரியாஸில் இருந்தாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத கூட்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க கன்சூம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிஸ்னஸ் வேர் ஸ்மால் அண்ட் த மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் ஐட்டம்ஸ் விச் குட் நாட் பி ப்ரொடியூஸ் இன் அக்ரிகல்ச்சர். சரியா, அதாவது பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்போயும், ஆனால் அது ஸ்மால் லெவலில் இருந்தது. மேனுஃபேக்சரை வந்து பார்த்தோன்னா எந்த ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா, ஸோ அடுத்தது அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் த நேஷன் பிகம் இண்டஸ்ட்ரியலைஸ்டு அண்ட் த சொசைட்டி பிகமிங் pluralistic, the raw material change their characters through advanced technology. ஸோ இங்கே வந்து என்னாச்சுன்னா தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதாவது இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா, இங்கே வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான இண்டஸ்ட்ரியல் வந்து வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரா மெட்டீரியல், அதாவது ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய ரா மெட்டீரியலோட தன்மை வந்து அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. சரியா, அதனால் என்னாச்சுன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து கிடச்சிது. அது மூலயமா என்னாச்சுன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் appeared and consumers depends of business increased. அதே மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக உருவானது. அதே மாதிரி கன்சூமர்ஸ் வந்து பிஸ்னஸை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்க ஆரம்பித்தாங்க. கன்சூமர் டிபெண்டன்சி அந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் த டூ சைட் ஆஃப் காயின். இங்கே வந்து பார்த்தோன்னா கன்சூமரோடைய டிபெண்டன்சியும் பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரெண்டு சைட் காயின் மாதிரி. ஓகேவா, த ப்ரொடியூசர், த கன்சூமர் அண்ட் த கவர்மெண்ட் ஆர் த த்ரீ கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு கன்சூமரோ, இல்லைனா ஒரு கவர்மெண்ட்டோ வந்து பார்த்தோன்னா த்ரீ கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். த கன்சூமர் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் கான்ஸ்டிட்யூண்ட் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நுகர்வோர், கன்சூமர் வந்து அதிகமாக பிஸ்னஸ் வேர்ல்டில் என்ன பண்ணுறாங்க, சுரண்டப்படுறாங்க, ஏமாற்றப்படப்படுறாங்க. திஸ் லெசன் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். இந்த லெசன் வந்து பார்த்தோன்னா கன்சூமர் சுரண்டப்படுற விதத்தையும் கன்சூமர் எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு கன்சூமர், யாரெல்லாம் கன்சூமர் பார்க்கலாம். சரியா, கன்சூமர் இஸ் ஒன் who consumes goods manufactured and sold by others or created air, water, natural resources by nature and sold by others. ஓகே, கன்சூமர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் who consumes கூட்ஸை வந்து கன்சியூம் பண்ணணும், நுகரணும். சரியா, அது எப்படி இருக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க விற்பனை செய்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து இயற்கையாக நம்ம வந்து நுகர்றதா இருக்கலாம். சரியா, ஒன் who avails services such as banking. அது வெறும் கூட்ஸை மட்டும் சார்ந்து இல்லை, அது சேவையும் சார்ந்தும் இருக்கலாம். சரியா, ஒரு என்னென்ன பேங்கிங் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், இதெல்லாமே இஸ் ஆல்சோ கால்ட் ஏ கன்சூமர்ஸ். இது எல்லாம் இது எல்லாமே நுகர்வோர்கள் வந்து கன்சூமர்ஸ் நம்ம சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ், எ கன்சூமர் இஸ் அன் இண்டிவிஜுவல் who consumes goods manufactured by firms or created by nature, air, water, etc. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கூட்ஸையோ இல்லை ஒரு இயற்கையாக கிடைக்கிற விஷயங்களையோ கன்சூம் பண்ணுறவங்கள தான், இண்டிவிஜுவலை தான் நம்ம கன்சூமர் என்றோம். சரியா, அந்த சர்வீஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரையும் நம்ம கன்சூமர் என்றோம். என்ன மாதிரி சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற நபரையும் நம்ம என்ன சொல்லலாம், கன்சூமர் என்றலாம். இப்போ பாருங்கள், மீனிங் ஆஃப் கன்சூமர் அண்டர் த இந்தியன் கன்சூமர் ஆக்ட் 1986. அதாவது இந்தியன் கன்சூமர் ஆக்ட் 1986 வந்து அது வந்து என்ன பண்ணுது, கன்சூமர் எப்படி மீன் பண்ணுறது பார்க்கலாம். A person who buys any goods or services for a consideration which has been paid or promised or partially paid and partly promised or under any system or deferred payment is a consumer. அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து எந்த கூட்ஸ் சர்வீஸை வாங்கினாலும் எதுக்காகனா, consideration which has been paid or promised, partly paid or partly promised under any system deferred payment is a consumer. அதாவது அதுக்கு கன்சிடரேஷனாக அவர் என்ன பண்ணுவார், பாதி விதத்தில் பணத்தையும், அதாவது முழுமையாக தொகையையும் கன்சிடரேஷனாக செலுத்தினா அவரை நம்ம என்ன சொல்லலாம், கன்சூமர்னு சொல்லலாம்.
A person who obtains such goods for resale or any commercial purpose will not be a consumer. அதாவது வந்து அதே நபர் வந்து ஒரு 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 கூட்ஸை வாங்குறாரு, ஆனால் அதை நுகராமல் அதை வந்து அதை வைத்து இன்னொரு பொருளை உருவாக்கி விற்பனை பண்ணும் நோக்கத்தில் இருக்கும்போது நம்ம அவரை கன்சியூமரை நம்ம எடுத்துக்க முடியாது. However, if such goods are bought by a person exclusively for the purpose of earning his livelihood by means of self-employment, then such a person will be considered a consumer. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, if such goods are bought by a person exclusively for the purpose of earning his livelihood by means of self-employment, then such a person will be considered a consumer. அதே நபர் வந்து அதை வைத்து ரீசேல், அதாவது ஒரு ப்ராடக்ட்டை அதை வச்சு திரும்பவும் விற்பனை செய்யாமல் அதே வந்து அவர் அதை வைத்து மட்டும்தான் பிழைப்பு நடத்துகிறார், அதாவது அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பண்ணுறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நம்ம என்ன பண்ணலாம், கன்சியூமரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது எப்படின்னா அதை வந்து ரீசேல் நியூ ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி என்ன பண்ண மாட்டார், சேல் பண்ண மாட்டார். சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இன் தேரி ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கன்சிடர் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதர் மெயின் ஆப்ஜெக்டிவ். எல்லா பிஸ்னஸ் என்டர்பிரைசஸுமே எதை மெயின் ஆப்ஜெக்டிவ் முதன்மையான குறிக்கோள்களாக வச்சுருக்கிறதுனா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான். எ கன்சியூமர் இஸ் செட் டு பி த கிங் அண்ட் த பிஸ்னஸ் மேன் ஆர் primarily supposed to serve and satisfy customers. ஸோ கன்சியூமர் தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிங்காக இருக்காங்க பிஸ்னஸில். சரியா? ஸோ அதனால் பிஸ்னஸ் மேன் வந்து என்ன பண்ணணும்னா எப்பயுமே வந்து அவங்கள வந்து முதன்மையாக வச்சு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சர்வ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? இந்த கன்சியூமர்ஸ் ஆக்குபைஸ் த சென்ட்ரல் பொசிஷன் இன் த என்டையர் ஸ்கீம் ஆஃப் ஃப்ரீ எக்கனாமி. ஒரு ஃப்ரீ எக்கனாமியில் வந்து பார்த்தோன்னா கன்சியூமர் தான் வந்து பார்த்தோன்னா எல்லா சென்ட்ரல் பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ஸ் ஹேவ் நாட் ஆல்வேஸ் ரிசீவ் த அட்டென்ஷன் தே டிசர்வ். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இன் ரியாலிட்டி கன்சூமர்ஸ் ஆர் சீட்டட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் இன் மெனி வேஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை என்னென்னா கன்சூமர்ஸ் வந்து நிறைய விதத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஏமாற்றப்படப்படுறாங்க. இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்ட் எ கன்சூமர் இஸ் எ ஸ்லேவ் அண்ட் நாட் த சாவரின் ஆஸ் டிஸ்கிரைப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி தான் இருக்காங்க. சரியா? ஸோ த கன்சூமர்ஸ் வெல்பீயிங் ஆர் த வெல்ஃபேர் லைஸ் இன் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த நார்மல் லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஸ் டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தே நீட். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே சட்டத்தின் பிரகாரம் சரியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில வெல்ஃபேர் நடவடிக்கைகள் இருக்கணும். சரியா? கன்சூமர்ஸ்க்கு சர்வீஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மூலயமா கிடைக்கணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ்பிரேஷன் இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யப்படணும். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி அடுத்தது ப்ராடக்ட் ரிஸ்க். இப்போ இந்த ப்ராடக்ட் ரிஸ்கில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் கன்சூமர்ஸ் அதுதான் அவங்களுக்கு இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த whenever the usage of goods is likely to cause danger or odds to customers. சம்டைம்ஸ் சில கூட்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா கஸ்டமர்ஸை வந்து என்ன பண்ணோம், டேஞ்சராக இருக்கும், அவங்கள வந்து பாதிக்கும். மேனுஃபேக்சரர்ஸ் ஹேவ் டு forewarn the consumers of various sources or dangers involved in the products and the precautionary measures to be taken by the consumers. அதே மாதிரி மேனுஃபேக்சரர் வந்து என்ன பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் பற்றின டேஞ்சர்ஸையும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதுக்கான ப்ரிகாஷனரி ஸ்டெப்பையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடியே அந்த கூட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன் ஆர் வார்னிங் கன்சூமர்ஸ் ஆர் more likely to encounter risk while using the risky products. இது மூலமா அதிகமாக என்ன பண்ணுறாங்க, கன்சூமர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆசிட் வந்து நான் என்னுடைய டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து எம்டி ஹேண்டில் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து கண்ணுக்கு கிளாஸ் போட்டிருக்கணும், ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா கன்சூமர்ஸ் வந்து ஷுட் பி அவேர். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா இதனால் பாதிக்கப்படுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி அண்ட் சர்வீசஸ். இன் கேஸ் ஆஃப் கன்சூமர் டியூரபிள் கூட்ஸ் லைக் டெலிவிஷன், வாஷிங் மிஷின்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், கார்ஸ், டூ வீலர்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து கன்சூமர் டியூரபிள் கூட்ஸ். சரியா? ஃப்ரீ சர்வீஸ் இஸ் கேரண்டிட் ஒன்லி ஃபார் ஃபியூ இயர்ஸ் கால்ட் வாரண்டி பீரியட். அதாவது ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா அந்த வாரண்டி பீரியட் மட்டும் தான் தருவாங்க. சரியா? பட் இன் ரியாலிட்டி ஃப்ரீ சர்வீஸ் ஆர் டினைட் ஆன் ஃபில்ம்சி கிரவுண்ட்ஸ் ஈவன் டியூரிங் த வாரண்டி பீரியட். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த வாரண்டி பீரியட்லையும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, தர மறுக்கிறாங்க. சரியா? கஸ்டமர் கேர் சர்வீசஸ் இஸ் லைக்லி டு பி rendered the shorter warranty period only for select few items which the manufacturers know pretty well that they do not get damaged during such period. அதே மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில ப்ராடக்ட்டுக்கு ஷார்ட்டர் வாரண்டி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுக்கிறாங்க திரும்ப வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வாரண்டி கிடைக்க மாட்டேது. வாரண்டி சர்வீஸ் மே நாட் பி எக்ஸ்டெண்டட் டு மெனி பார்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் சோல்ட். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் வந்து வாரண்டி கிடைக்கிறது இல்லை. இதனால் என்ன
ஆகுறதுன்னா கன்சூமர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. சரியா? ஸோ மெயினான அந்த காம்போனன்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ நீ ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கம்ப்ரஸருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், வாரண்ட்டி பீரியட் தருவோம். மற்ற ப்ராடக்ட்லாம் வாரண்ட்டி தரமாட்டான். அது சப்போஸ் கொடுத்தாலும் அதுக்கு என்ன பண்ணுவோம், 6 months அந்த மாதிரி தான் தருவான். சரியா? தஸ் கன்சூமர்ஸ் மே பி சார்ஜ் எக்ஸார்பிட்டன்ட் சார்ஜஸ் இந்த நேம் ஆஃப் ரிப்பேர் காஸ்ட். இது மூலயமா என்ன பண்ணுது, அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது ரிப்பேர் காஸ்ட் மூலயமா அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணப்படுது அமௌண்ட். சரியா? ஸோ அடுத்தது unsuitability of products. சரியா? the product quality, durability and suitability may come under the category of product fitness. இந்த ப்ராடக்ட் ஃபிட்னஸில் என்னன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி, அதோடைய டியூரபிலிட்டி, அது ஸ்திரத்தன்மை, அதோடைய சூட்டபிலிட்டி, அது எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுது. ஸோ வாட் இஸ் கிளைம் பை த ப்ராடக்ட் அட்வர்டைசர் மஸ்ட் கரஸ்பாண்ட் டு த ப்ராடக்ட் சோல்டு. சரியா? ப்ராடக்ட் வந்து நம்ம எந்த விதத்தில் அட்வர்டைஸ் பண்ண போகிறதோ அது வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், சேல் பண்ணும்போது கரெக்டாக அது இருக்கணும். பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. ஐட்டம்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் ஆர் சோல்ட் இன் த மார்க்கெட். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நம்ம எந்த விஷயத்தை வந்து கன்சப்ஷன் பண்ணக்கூடாது அதுவும் என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. சம் ஐட்டம்ஸ் மார்க்ட் அஸ் அன்பிரேக்கபிள் பிரேக் வைல் யூஸிங் தெம். சரியா? பேட்டரி ஹேவிங் எ லேபிள் லீக் ப்ரூஃப் இஸ் மோர் லைக்லி டு லீக். இங்கே வந்து பார்த்தோன்னா சிலது வந்து அன்பிரேக்கபிள்ன்றாங்க, ஆனால் வந்து பிரேக் ஆகும் யூஸ் பண்ணும்போது. அதேமாதிரி பேட்டரி வந்து லீக் ப்ரூஃப்ன்றாங்க, ஆனால் அது லீக் ஆகும். இன் ஆல் திஸ் eventualities uses consumers have to bear the consequences while producers manufacturers escape utilizing the loopholes in the legal system. இதனால் என்ன ஆகுதுன்னா, கன்சூமர்ஸ் வாங்கி பாதிக்கப்படும் போது அவங்க அந்த ஓட்டைகள் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, சட்டத்தின் சில ஓட்டைகளை வச்சு என்ன பண்ணாங்க, மேனுஃபேக்சர் வந்து தப்பிச்சிடறாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு exploitation. Okay, the main purpose of advertisement is to educate the consuming public and customers of various aspects of the products and service. சரியா? இத மெயின் பர்பஸ் என்னன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் என்னன்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி பப்ளிக் வந்து என்ன பண்ணணும், அவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ப்ராடக்ட் பற்றியும் சர்வீஸும். இன் ரியாலிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கன்வே வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட். ஆனால் ரியாலிட்டியில் என்ன பண்ணாங்க, கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறாங்க. மெனி டைம்ஸ் இட் மேக்ஸ் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். அதாவது தவறான விஷயங்களை சொல்கிறது. அதை இதை பற்றி நான் குவாலிட்டியை பற்றி, ப்ரைஸை பற்றி, கிரேடை பற்றி, காம்போசிஷன் பற்றி, அதாவது யூட்டிலிட்டி கேரண்டேட் பற்றி, பர்ஃபார்மன்ஸ் பற்றி தப்பாக சொல்கிறது. கன்சூமர்ஸ் who buy the products on the faith of claims made in the advertisements are cheated. அதே மாதிரி அந்த தவறான விளம்பரங்களை நம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வாங்க தூண்டப்படுறாங்க கன்சூமர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ thus consumerism. ஓகேவா? ஸோ thus consumerism has emerged and evolved out of outcome of sufferings and exploitation of consumers. ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா, கன்சூமர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. whose sole aim is to secure protection from commercial terrorism and exploitative practice and thereby safeguarding their interest by establishing the rights and power of against producers and sellers. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த நம்முடைய சோல் எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், இந்த கமர்ஷியல் டெரரிசம் அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டிவ் ப்ராக்டிசஸ்லேருந்து என்ன பண்ணணும், நம்ம கன்சூமர்ஸை வந்து ப்ரொடியூசர்ஸ் செல்லர்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சூமரிசம் மூலயமா நம்ம காப்பாற்றணும்.